கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தெய்வஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்கென்று அப்போஸ்தலர் நடபடிகளில் 27ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. நீங்கள் திடமனதாயிருந்து தைரியமாயிருங்கள். தேவஜனமே, உடைய வாழ்க்கையில் தைரியமற்று மனவேதனைகளோடு கூட பாரங்களோடு கூட கடந்து போகிறதான சில அனுபவங்களிலே காணப்படுகிறீர்கள். அடித்த பெருங்காற்று கொந்தளிப்பின் அனுபவங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை, அந்த நம்பிக்கையை அற்றுப்போக பண்ணி கொண்டிருக்கிறது. யூரோ கிளிதோன் என்கிறதான பெருங்காற்று அந்த இடத்துல கடந்து வந்தது. அவர்கள் நினைத்தார்கள் நம்முடைய வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான் என்று சொல்லி. இன்றைக்கு உங்கள் எண்ணத்துலேயும் ஓடிக்கிட்டு இருக்கிற காரியம் அதுதான். இதோட முடிஞ்சிட்டு, இந்த காற்று அடிச்சிச்சுல்ல, இந்த கொந்தளிப்பு ஏற்பட்டதில்ல, என் படகுல அந்த தண்ணீரெல்லாம் ஏறிட்டுல, முடிஞ்சிட்டு நினைக்கிற இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நீங்கள் தைரியமாக இருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு பேசுகிற வார்த்தை இதுதான். யாருக்கோ கர்த்தர் இதை தெளிவாக சொல்கிறாரு. திடன்கொள், உன் வியாதியை நினைச்சு நீ கவலைப்படாத, திடன்கொள், நீ தைரியமாக இரு, உன் வியாதி ஒன்று சேதப்படுத்தாது. அசன அழகாக சொல்லு, கப்பற் சேதமே அல்லாமல் பிராணச்சேதம் ஒன்றும் வராதுப்பா. பிராணனுக்கு எதுவுமே மேலோட்டமாக சில பிரச்சனைகள் உண்டு, அது நடக்குது. சின்ன சின்ன ஒரு விபத்துக்குள்ளே நீ கடந்து போகிற, அது நடக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜீவனை கர்த்தர் தப்ப விடுவார். உன் ஜீவனை ஒரு மனுஷனாலும் தொட முடியாது. ஒன்று முன்னை அழிக்காது, ஒன்று முன்னை சேதப்படுத்தாது. நீ திட்டமானதாக இருந்து தைரியமாயிரு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் படகுல கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் தேவன் உனக்கு துணையாக இருக்கிறார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஐயோ பெரிய காற்று அடிக்கிறது, புயல்கள் வருகிறது என்கிறது நிமித்தமாய் முடிந்தது என்று யோசிக்கிற இடத்துல உன் கப்பலில் கப்பற்சேதமே அல்லாமல் உன் பிராணனுக்கு ஒரு சேதமும் வராது என்று சொன்னீர். பாதுகாத்து நடத்தும். திடமனதாயிருந்து தைரியமாயிருங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, திடமனதாயிருந்து தைரியமாயிருங்கள். உங்கள் பிராணனுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு தேவன் பாதுகாப்பார். God bless you.